இதுக்கு மேல இருந்து என்ன பண்றதுன்ட்டு ஜாக் சாகறக்காக தூக்கு போட போயிட்டான். இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆப்போசிட் வீட்ல ஒரு லேடி தெரியறாங்க. அவங்கள பாக்கறதுக்கு ஜாம்பி மாதிரி தெரியல. அதனால ஜாக் சாக வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறான். திடீர்னு இவனோட கால் ஸ்லிப் ஆகிரும். இவன் கட்டின தூக்கு கயிறு ரொம்ப வீக்கா இருந்தனால கழண்டு விழுந்துரும். உடனே வெளியே வந்து பாக்குறான். ஆனா அவங்க இவனை சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டா அன்னைக்கு ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிக்கும். உடனே அந்த மலையில போய் குளிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட தாடி மீசை எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த லேடியை மீட் பண்ற போறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களால ஒண்ணு சேர முடியாது. ஏன்னா கீழே ஜாம்பி இருக்கும். சத்தம் போடக்கூடாதுன்ட்டு பேப்பர்ல எழுதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஜாக் உடனே ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வந்து அந்த லேடி வீட்டுல வீசுறான். அந்த லேடிக்காக வீட்டுக்குள்ள போய் 2 கேன் வாட்டர் எடுத்துட்டு வரான். கரெக்டா இந்த கயிறுல வச்சு அனுப்பி விடும் போது ஒரு ஜாம்பி இவங்களை பாத்துரும். அது நேரா அந்த லேடியோட வீட்டுக்கு ஏற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ஜாக் பார்த்த உடனே ஒரு பாட்டில் எடுத்து ஜாம்பி மேல வீசுறான். இப்போ அந்த லேடியை விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது. அது வரத பார்த்த உடனே ஜாக் வீட்டுக்குள்ள போய் கதவு பூட்டிப்பான். அந்த ஜாம்பி மேல ஏறி வீட்டு கதவு வரைக்கும் வந்துடும். அதை அட்டாக் பண்றதுக்காக ஜாக் ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு வரான். அந்த ஜாம்பி கண்ணாடி உடைக்கிறதுக்காக மண்டையை வச்சு முட்டுது. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துரும். இதுதான் கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியை போட்டு